ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஸ்வப்னாஸ் லவ்லி ட்ரீம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பியூட்டி டிப்ஸ் என்ன பார்க்குறீங்கன்னா ஃபேஸில் இருக்கிற அன்வான்ட் ஹேர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்வான்ட் ஹேர்ஸ் எதனால் வருது? சில பேருக்கு பர்த் வைஸாகவே ஹேர் வந்து நிறைய ஸ்கின்னில் நமக்கு ஃபேஸில் ஹேர்ஸ் இருக்கும், பொடி பொடி ஹேர்ஸ் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால் வர ஹேர்ஸு இந்த சின்னில், அப்பர் லிப்பில், இந்த சைடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக திக்காக இருக்கும். ஜென்ஸுக்கு வர மாதிரி ஹேர்ஸ் இருக்கும். சில பேருக்கு ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் என்ன ஆகும்னா அந்த திக் ஹேர்ஸு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நம்ம ரிமூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், வீட்டிலே என்ன ரெமெடி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேர் இப்போது பார்லரில் போய் வேக்சிங் ஆர் த்ரெட்டிங் ஏதாவது பண்ணுவாங்க. பட் ஏன் அந்த மாதிரி பண்ணுறது, எதனால் பண்ணால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுனால சில பேர் பெயின் டாலரேட் பண்ணிக்குவாங்க, சில பேர் பெயின் டாலரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி வேக்சிங் வந்து யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னா 30 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேக்சிங்கோ த்ரெட்டிங்கோ பண்ணால் எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லாவே டைட்னிங்காக அப்படியே இருக்கும். ஆஃப்டர் 30 ப்ளஸ்க்கு மேலே ஸ்கின் அப்போ தான் நமக்கு சேக் ஆகும், லூஸ் டைப்பு வரதுக்கு சான்சஸ். அந்த டைமில் நம்ம வேக்சிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்னெல்லாம் லூஸ் ஆகிடும். ஓகேவா? அது ரொம்ப நம்ம இப்படி போட்டு புல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து சீக்கிரம் சேக் ஆகிடும், சீக்கிரம் வந்து தொங்கி போயிடும். அதனால் அடிக்கடி வேக்ஸ் பண்ணுறது கூடாது. ஓகேங்களா? அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இது சில பேர் பார்த்திங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாக இந்த ஹேர் ரிமூவ் பண்ணுவாங்க. பட் அதுவுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 இயர் வரைக்கும் தான் அது வந்து ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து அது ரீக்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் க்ரோத் வைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். பட் ஒரு வருஷத்தில் திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ரேட் வைஸும் கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் தான். அதனால நம்ம வீட்டிலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பட் இந்த க்ரோத்தை ரொம்ப ஹார்டாக இருக்கிற ஹேர்ஸை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், டே பை டே இமீடியட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஹோம் ரெமெடிஸில் நம்ம பண்ணணுன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு 1 மந்த்துக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். எப்படி அப்படின்னா, பப்பாயா எடுத்துக்கோங்க. தென் வந்து பப்பாயா கூட கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க, சுகர் எடுத்துக்கோங்க, அது கூட ஒரு பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சுகர், பப்பாயா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சள், பால் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு திக்காக கன்சிஸ்டன்ட் வந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள், ஒரு அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் சும்மா இப்படி சொரண்டினாலே போதும். லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி சொரண்டிங்கனாலே அது என்ன ஆகும், ஹேர்ஸ் எல்லாம் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். இல்லையா உங்களால் உங்கள் கேப்பபிள் இருக்குது, பெயின் டாலரேட் பண்ணிக்குவேன் அப்படின்னா ஒரு இப்படி வச்சு இப்படி நீங்கள் அந்த பீல் ஆஃப் மாஸ்க் நம்ம ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பீல் வந்து நீங்கள் அப்படியே அந்த மாஸ்க்கை அப்படியே இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ஹேர்ஸ் அதுலேயே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இல்லைன்னா காடா துணி நம்ம வெளியே அந்த டெக்ஸ்டைல்ஸ்லாம் கிடைக்கும், காடா துணி வாங்கிக்கோங்க. நம்ம ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதத்தோடைய கொஞ்சம் ரொம்ப ட்ரை இல்லாமல் ரொம்ப ஓரளவுக்கு வெட்டாக இருக்கிற டைமில் அதை நம்ம இப்படி வச்சு என்ன பண்ணுங்கள், இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்துடும். இன்னொரு அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி அண்ட் சுகர் ரெண்டையுமே என்ன பண்ணுங்கள், நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணினதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக மஞ்சள் லைட்டாக போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அதையும் கொஞ்சம் ரொம்ப ட்ரை இல்லாமல் ரொம்ப இதாக இல்லாமல் இருக்கிற டைமில் அந்த கிளாத்தை வச்சு இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ஹேர்ஸ் அதில் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்போது இதுவும் பண்ணியாச்சு. இதுவும் பண்ணி சில பேருக்கு அந்த ஹார்ட் ஹேர்ஸ் வரலை, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னொன்று இருக்குது, பியூமரிக் ஸ்டோனுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கால் வெடிப்புக்கெல்லாம் நம்ம போட்டு தேய்ப்போம். இது வந்து ஒரு சுண்ணாம்பு கல் மாதிரி இருக்கும், ஒயிட்டாக இருக்கும்.
ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதோட ரேட்டு ஒரு 10 ருபீஸ்க்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ ரேட்டுக்கு இருக்குதுன்னு தெரியல. அது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, அதே மாதிரி டியூட்டி பெய்ட் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு ஆன்லைனில் கூட கிடைக்கும். வாங்கிட்டு என்ன பண்ணுறேங்க, நல்லா ஃபேஸ் வாஷ் கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈரத்தோடைய அந்த பியூமரிக் ஸ்டோன் அது லைட்டாக அப்படி வச்சு மைல்டாக அப்படியே ரப் பண்ணிவிட்டு இந்த சின்ன இடம், அப்பர் லிப்பு, சீக்ஸு இந்த இடத்துலலாம் நல்ல இந்த சைடெல்லாம் இப்படி மெதுவாக மைன்யூட்டாக, ஏன்னா நம்மளோட லெக் அண்ட் ஹேண்டோட ஸ்கின்னை விட நம்மளுக்கு ஃபேஸில் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டோன் வச்சு ரொம்ப இப்படி போட்டு வரன்னு தேய்க்கக்கூடாது. மைல்டாக மெதுவாக அப்படியே தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேர் ஃபால்ஸு கொட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இல்லைன்னா விபூதி ட்ரையாக நம்ம சும்மா நான் வீட்டில் டிவி பார்க்கும் போதோ ஃபோன் நோண்டும் போதோ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க சமயத்தில் ட்ரை ஃபேஸில் எதுவுமே இது பண்ண வேண்டாம். விபூதி இருக்கும் இல்லையா, விபூதி எடுத்து சும்மா இப்படி ரப் பண்ணி இந்த அப்பர் லிப்லாம் மீசை ரொம்ப இருக்கிறவங்களுக்கு இப்படி பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் டெய்லி பண்ணிகிட்டே வர வர ஒரு அது கொட்ட ஆரம்பிக்கும். பட் ஒரு மாதத்தில் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, அது முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணிடுறீங்க. இது வந்து உங்களுக்கு 4 டிப்ஸு இந்த ஹேர் ரிமூவ்க்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபேஸில் அன்வான்ட் ஹேர்ஸை ரிமூவ் ஆகிறதுக்கு 4 டிப்ஸு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பப்பாயா, கார்ன்ஃப்ளவர், சுகர், அப்புறம் பார்த்திங்கன்னா பால், ஒரு சிட்டிகை மஞ்சள், இதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி அப்ளை பண்ணி அப்படியே ரிமூவ் பண்ணலாம். இல்லை கிளாத் வச்சும் எடுக்கலாம். செகண்ட் ஹனி வச்சியும் அந்த கிளாத் வச்சு எடுக்கலாம். தேர்டு பியூமரிக் ஸ்டோன் வச்சு அப்படியே குளிக்கும் போதே அதை தேய்ச்சி விட்டிங்கன்னா கொட்டிகிட்டே வரும். டே பை டே உங்களுக்கு கொட்டும். அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஃபேஸ் அப்படியே கிளியர் ஆகிடும். ஃபோர்த் ஒன் விபூதி. ட்ரையாக இருக்கும் போது ட்ரை ஸ்கின்னில் நம்ம நார்மலாக உட்காந்துட்டு இருக்கும்போது சும்மா இப்படி போட்டு தேய்ச்சிட்டே வந்தோம்னா என்ன ஆகும்னா அது அப்படியே உழுக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் முடிச்சிடுறீங்க. ஃபஸ்ட்டு ஃபாலிங்க்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த க்ரோத்து, அந்த ஹேர்ஸு வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரீக்ரோத் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஹேர் மாதிரி தான் ஃபேஸில் கொட்டுனது திருப்பி நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். அந்த வளர்கிறத எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சிட்டிகை நம்ம ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் எடுத்துக்கோங்க, ஒரு சிட்டிகை டேபிள் சால்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி. ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் தயிர் ஆர் லெமன் போட்டுக்கோங்க. மஞ்சள் ஃபேஸுக்கு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ மஞ்சள் எடுத்துக்கணும். ஒரு சிட்டிகை டேபிள் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் டேபிள் சால்ட்டு, பால், இந்த 3ஐயும் குழச்சி ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேரெல்லாம் டெய்லி ரிமூவ் ஆகிட்டே இருக்குல்ல, நீங்கள் இந்த டெய்லி இந்த ரெமெடி பண்ணி விடும்போது ஆஃப்டர் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, வீட்டில் இருக்கிறவங்க மார்னிங் கூட பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க வெளியே வந்தீங்கன்னா ஈவினிங் என்ன பண்ணுங்கள், ஃபேஸ்க்கு அதை கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிட்டு வரும்போது பளிச்சுன்னு இனிமேல் அந்த ஃபாலான ஹேர்ஸும் ரீக்ரோத் ஆகாது. கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஹேர் வர்றது ஸ்டாப் ஆகிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை தெரிஞ்சிருந்தவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு என்னோடய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டிப்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.